சுந்தரி நீ பாட்டி ஆயிட்டடி. உன் மருமவ முழுகாம இருக்கிறா. முழுகாம என்னது கற்பமா இருக்காளா? இவளுக்கு முதலீட்டு நடக்கக்கூடாதுன்னு நான் தடுத்து வச்சேன். கிளவி எனக்கு தெரியாம நடத்தி விட்டுருச்சு. இப்ப பாரு இவ வாஞ்சி எடுத்துட்டு கிடக்குறாளாம். இதெல்லாம் என்னத்த போய் சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கல. என் பங்களாவுக்கான வாரிசு இந்த பிச்சைக்காரி வயிற்றுல வளர்றதா? நடக்கவே விட மாட்டேன். அவள் வயிற்றுல வளர பிள்ளையே வேற நான் தூக்கி கொஞ்சம் இவளுக்கெல்லாம் நினைப்பாட்டுக்கு நீ பாட்டி ஆயிட்டுன்னு ஏன்ட்டே சொல்றாளுது. எனக்கு ஒரே வேலை அவளை கூப்பிட்டு 4 மிதி மிதிச்சாவது ஏதாவது பண்ணணும். இல்லை அப்படின்னா கண்ணும் கரு வச்ச மாதிரி எங்கேயாவது மருந்து வாங்கி கலந்து கொடுத்து அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன். பிச்சைக்காரி வயிற்றுல வளர்றது என் வீட்டு வாரிசா இருக்கக்கூடாது. நான் என்ன வேணா மற்றவங்க நினைக்கிட்டோம். ஆனால் எனக்கு இதுதான். இப்போ பாரு நான் கொடுக்குறேன். அவளுக்கு போயிட்டு ஜூஸை கொடுக்குறேன். மூஞ்சி சிரிச்ச முகமா வச்சுக்கிட்டு போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிப்போம். ஆண்டாளு ஒரு வாரம் லீவ் போட போறேம்மா. உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? ஆசை தீர சாப்பிடு. ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா உடனே கேட்டுரு. சரியா? உனக்கு இல்லை ஆண்டாளு, உள்ள இருக்க என் பிள்ளைக்கு. என்னங்க அப்போ நான் முக்கியம் இல்லையா? குழந்தை வந்தோடனே என்ன மறக்கிறீங்க பத்தியா? அதுவும் குழந்தைக்காகன்னு சொல்றீங்க. போங்க, அப்போ நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஐயோ, நீ இல்லாம எப்படி குழந்தை வந்துச்சு? எனக்கு குழந்தை முக்கியமா நீ முக்கியமான்னு கேட்டா என் பொண்டாட்டி தான் முக்கியம்ட்டு நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன். சரிங்க, நீங்கள் லீவ்லாம் போட வேணாம். டியூட்டிக்கு போங்க. வேலைக்கு போனால் தானே நல்லாயிருக்கும். லீவு போட்டு ஆம்பளை வீட்டில் இருந்தால் நல்லா இருக்காதுங்க. தங்கமே பொண்டாட்டி, எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பெற்று கொடுத்துரு தங்கமே. பெண் குழந்தை தான் முதல்ல பிறக்கணும் சொல்லிட்டேன். நீ மட்டும் ஆம்பளை பிள்ளை பெற்ற அவ்வளோ தாண்டி நான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஓ அப்படியா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் என் கையில் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ஃபஸ்ட்டு பையன் தான் வேணும்ப்பா. பையன் வந்தோடனையோ அம்மா அம்மா உனக்கு என்னெல்லாம் வேணும்னோ என்கிட்ட உதவி கேட்பான். நீ எந்த உதவியும் பண்ண வேணாம்னு நான் சொல்லுவேன். என் பையன் தான்ப்பா எனக்கு வேணும். என்னம்மா, எங்கள் ஜென்ரேஷனில் பொண்ணு இல்லை தெரியுமா? எனக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். என் கூட பிறந்ததும் தங்கச்சி இல்லை. எனக்கு பொண்ணு மட்டும் பெற்று கொடுத்துடி. என் பொண்டாட்டி மாதிரி அழகான பொண்ணு வேணும் எனக்கு. என்னங்க பெண் குழந்தை ஒன்று என்னங்க 3 பேர்த்து தர போதுமா? கொஞ்சம் சிரிச்சாப்ல வைங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. 3 பெண் குழந்தையா? இன்னொரு 2 5 பெற்று கொடுத்துறேன். போங்க, உங்களுக்கு ரொம்ப தாங்க ஆசை. ஆண்டாளு எங்கம்மா இருக்க? என்னங்க அத்தைங்க, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா திட்டுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. நான் இருக்கேன்ல, அம்மா இதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இரு ஒரு நிமிஷம். மா, ஹோம் தேட்டர் ரூம்ல இருக்கும், உள்ள வாங்கம்மா. சரவணன் நீ இங்கே தான் இருக்கியா? அந்த வாரம் இரு. நான் அவரோட அனுப்பிட்டேன். ஏம்மா ஆண்டாளு, என் வீட்டு வாரிசு பெற்று தர போறியாமே? முழுகாம இருக்கிறேன்னு சொன்னா வெங்காயி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமாம்மா. நான் பாட்டியாக போறத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நீ எந்த வேலையும் செய்யாத. அத்தை சொல்றதை மட்டும் கேளு. அத்தை நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். சரியா? இனிமே நீ சோபால மட்டும் உட்காந்துருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். சரியா? அத்தை, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அத்தை. என்னம்மா நீ வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டு வாரிசு தெரியுமா? அத்தை போய் எதுக்கு கோவப்பட போறேன்? என் வீட்டு வாரிசு நீ தரப்போற. இனிமே அத்தைக்கு இந்த உலகத்துல இல்லாத சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? இனிமே அத்தை சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். அத்தை உனக்கு நேரத்துக்கு ஜூஸ் போட்டு தருவேன். கண்ணை மட்டும் மறக்கணும் குடிக்கணும். உனக்கு இல்லம்மா, என் வீட்டு வாரிசு வயிற்றுக்கு இருக்குது பாரு, அது நல்லா பூச்சிட்டிக்கா வளரணும். அதுக்கு தான். சரியா? அத்தை, இன்னைக்கு தத்தை என்கிட்ட நீங்க நல்லா பேசுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அத்தை. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அத்தை. ஐயோ அழுவக்கூடாதும்மா. வாயும் வயிறாக இருக்கும்போது அழுவாதா? சரிங்க அத்தை, நாளை அத்தை சம்மத்தான் இருக்கணும். சரியா? சரி உட்காரு, அத்தை போய் ஜூஸ் கொண்டு வரேன். என்ன உட்காருமா, உட்காரு. சரவணம், பாப்பாவை பார்த்துக்க. நான் போயிட்டு ஜூஸ் கொண்டு வரேன். உட்காரு, ரெஸ்ட் எடு. நீ வேலைக்கு போலியாடா? மருமக முழுகாம இருக்கப்போ அப்படி பையனை மறந்துட்டேன். பேச்சு காசா பேசுறியா? எனக்கு டியூட்டி இருக்குமா, நைட் டியூட்டி. நான் கிளம்புறேன். என்னடா நைட் டியூட்டி கீ டியூட்டிங்கிற? இந்த மரமும் முழுகாம இருக்கிற நீ நான் டியூட்டிலாம் போயிட்டு இருக்கேன். லீவ் போட்டு பிள்ளைய பார்த்துக்கடா ஃபஸ்ட்டு. டியூட்டிக்கு போறேன். டியூட்டிக்கு அவளுக்கு நைட்டில் வயிறு வலிச்சிச்சுன்னா கூட இருக்கிறதுல ஓ புருஷன் எதுக்கு வேலைக்கு போறேங்கிற? வேலைக்கெல்லாம் போகாத. என் மருமக தான் எனக்கு முக்கியம். மருமகளை பார்த்துக்க. நீங்களா பேசுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மருமக மேல அவ்வளோ பாசமா? அப்படி இருந்தா நீங்களே நைட்டு பார்த்துக்கோங்கப்பா. நான் வேலைக்கு தான் போறேன். நான் பார்த்துக்க தான் போறேன். என் மருமகளை என் வாரிசு ஒருத்தவங்க இருக்கிறா. நான் பார்த்துக்காம எங்கே போறேன்? நல்லா பார்த்துக்க போறேன். இவளை நான் தானே நல்லா பார்த்துக்கணும். அத்தை, நீ அவுட்டு வரைக்கும் நான் தானே நல்லா பார்த்துக்கணும். அதை தான் சொல்கிறேன். சரி 2 பேர் பேசிட்டுங்க. அத்தை போயிட்டு ஜூஸ் கொண்டுட்டு வரேன். என்ன? சரிங்க அத்தை. என்ன ஆண்டாளு, முழுகாம இருக்க ஒத்த வார்த்தையில ஒட்டுமொத்த மனசையும் கவர்ந்துட்டீடி. பேசாம ஆம்பளைங்களும் மாசமா இருக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம் கடவுள். சரி போங்க, உட்காருங்க ஃபஸ்ட்டு. முதல்ல இந்த விஷயத்த சிவா கிட்ட சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா படுவான் தெரியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக சிவா கிட்ட சொல்லணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. சிவா எங்கே போயிட்டானே தெரியல. வரட்டும் சொல்லிக்கலாம்.
முடியாது. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய வளரவே விடக்கூடாது. களைச்சிருவோம். எப்படியாவது பிட்டு போட்டு வந்துட்டேன். இனிமே நான் என்ன கொடுத்தாலும் அவ சாப்பிடுவா. அவ வயிற்றுல வளர்ற வாரிசு குளோஸ் குளோஸ் பண்ண போறேன். நான் வந்து நல்ல வேணா அவன் நினைச்சு நம்பிட்டா. ஆஹா, இனிமே விடக்கூடாது. மேட்ரு ரொம்ப சீரியஸு. வளர விட்டுட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 3 மாசத்துல அவளை வாயை புழக்க வச்சு அல்வாவை வாயில திணிக்க தான் போறேன். அவளை நம்ப வச்சு ஏமாத்த போறேன் பாருங்க. மாமியார்லேயே நான் கெட்ட மாமியாராக்கும். நான் ஒரு நாளும் நல்லவளாக மாட்டேன். வாடி ரம்யா, இப்படி உக்காரு. என்ன இந்த பக்கம் ஏக்கா? எப்பா மரும உண்டா இருக்கும் அக்கா கிக்கான்லாம் கூப்பிட்றாடா அதிசயமா இருக்குது. இரண்டையும் மருமூல போய் பாத்தியா? என்ன வாரிசு சமக்கிறான்னு ஒரே சந்தோஷம் போல. இருக்காடா பின்ன. என் மருமக உண்டா இருக்கிறா. ஊர்ல சந்தோஷம் எனக்கு தான் பின்ன. ஏ ஆயா ஆயா ஆயோ, இன்னைக்கு பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா சுந்தரி. முகத்திலேயே ஒரு நல்ல கலை தெரியுது உனக்கு இன்னைக்கு. சரிக்கா, ஏன் நின்றுட்டு இருக்கிற? உட்காரு சத்த. அப்பா இன்னைக்கு பாரடி மரியாதையெல்லாம் பேசுறா. சரி இரு உக்காடுறேன். எங்க அத்தை? ஆமா, உங்க அத்தை எங்க இருக்குன்னு தெரியல. இருக்கு, கூப்பிடுறேன். வேணாம் வேணாம் இரு படுத்தே தூங்கிட்டு இருக்க போது வரட்டு பேசிக்கலாம். ஐயோ, ஏது ரெண்டு மருமகளுக்கு சரிக்கு சும்மா உட்காந்துருக்கிறாளுங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்டி, என்னடி சுந்தரி புத்தி வந்துருச்சா? ரங்கநாயகி உட்கார வச்சு பேசிக்கிட்டுலாம் இருக்கிறவ. எவ்வளோ அத்தா உட்காருத்த. என்ன இருந்தாலும் ரங்கநாயகி தான். வேறு வந்தோடனே எந்திரிச்சு மரியாதை கொடுக்குற. ரங்கநாயகி, நீலாம் வந்து என் மருமகளும் வந்துருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏத்தா இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அவளையே வந்து சந்தோஷமா இருக்கிறா மருமக முழுகாம இருக்கிறத நினைச்சு. என்னடி சொல்ற? அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவன் நடிப்புக்காரி உனக்கு ஏப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுத. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? யாத்தா என்ன திட்டுறீங்க? மன்னிச்சிருங்கத்தா என்ன. ஆண்டி சுந்தரி, நீ ஏன் பேசுறது? ஐயோ, ஒரு வாரத்தில் நெஞ்சு நக்கி விட்டியாடி. மன்னிப்புலாம் கேட்குறியாடி. எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. வாரிசு வந்த நேரம் உன் மனசு மாறினதை நினச்சி ரொம்ப சந்தோஷம். அதிர்ஷ்டக்கார குழந்தை வீட்டுக்கு வந்த நேரம் என் சுந்தரிக்கு வந்து அருள் வந்துருச்சு. ஏத்த, நான் குழந்தைய நீங்கள் நல்லா பார்த்துட்டு போகிறேன். குழந்தை இனிமேல் ஏன் பொறுப்பு சொல்லிவிட்டேன். ரொம்ப நல்ல சந்தோஷம்டி. தாய் இல்லாத பிள்ளை. அம்மா மருமவளை மாவு மாதிரி பார்த்துக்கம்மா. சுந்தரி, அவன் மனசை தெரிஞ்சுக்காம ரொம்ப தப்பாக பேசிட்டேம்மா. என்னையும் மன்னிச்சிருந்தா. ஐயோ, ஏத்த நீ வேற என்கிட்ட மன்னிக்கிறது கொடுத்தா. இனிமேல் நான் குழந்தைய பார்த்துக்கிறத பாருத்த. எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க. ஏத்த பாத்தியா வந்தோடனே சுந்தரி திட்டினீங்க. இப்போ பாரு சுந்தரி எப்படி இருக்கிறான்ட்டு. குழந்தைன்னு உயிரையே விட்டு கிடக்குறாத்த. அதான் எனக்கும் தெரியலடி. இந்த சிவா பையன் வந்தோன்னு சொல்லணும்னாவே ரொம்ப சந்தோஷப்படுவான். என் அவனையும் காண என் அவன்கிட்டையும் சொல்லணும். இந்த பைக்கு சச்சின் கேட்டு சிவா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அடடே, என் ரங்கநாயகி அண்ணி என்ன வந்திருக்கீங்க? எல்லாரும் ஒன்றா இருக்கிறீங்க, என்ன விசேஷம்? ஆமாம், என் விசேஷம் தான். என் வீட்டில் கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஏங்க, நம்ம மருமக ஆண்டலையும் முழுகாமல் இருக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் தாத்தா வாழ்த்தீங்க. எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துருச்சா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் தாத்தா ஆயிட்டேனா? ஐயோ, திருப்பதி 7 கொண்டலவா, ரொம்ப நன்றியா ஐயா. பகவானே, ரொம்ப ரொம்ப நன்றி. அட என்ன கொழுந்து நிறைய சுந்தரம் என் தலையில் இடிக்கிறீங்க. சாமி ரூமில் போய் கும்பிடுங்க. அட அண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி, அவ்வளோதான். நான் தாத்தா ஆயிட்டேன்ல, சந்தோஷம் இருக்காதா பின்ன? நான் தாத்தா ஆயிட்டேன். ஓஹோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களாக்கும். இந்த சந்தோஷத்தை நான் நாளைக்கு விடுவேனான்னு. இது இருக்கட்டும். ஆமா, என் சுந்தரி என்ன சொன்னா? சுந்தரி ரொம்ப சந்தோஷமா இருக்காளாட்டுக்கு. ஆமாம் கொழுந்து நிறைய சுந்தரி பேரன் வந்த சந்தோஷத்தில் மருமகளை நான் தான் தாங்குவேங்கிறா. அடியே என் சுந்தரி, அருள் வந்து சரி உனக்கு இப்ப. இப்போ யார் புருஷனே இந்த கலாய்க்கிறான். இருக்கட்டும், இவனுக்கு ஒரு நாளைக்கு வச்சு தாக்கணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் என் மருமவங்க என் விட்டு வாரிசு. நான் பார்த்துக்காம எப்படி பாருங்க இனிமேல் எப்படி தாங்க போகிறேன்னு. ஏய் சுந்தரியை ஒன்றும் சொல்லாத. சுந்தரியே இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. சுந்தரி இனிமேல் திட்டாதடா. சுந்தரி திரும்பிட்டா தெரியுமா? மனம் திரும்பி உட்காந்துருக்குறா. இந்த கிளவி முதல்ல பாடையில் தூக்கிட்டு போகணும். எனக்கு அதுதான் ரொம்ப நாளாக ஆசை. இன்னும் சுந்தரி, என்னம்மா ஏத்தா, உங்களுக்கு வந்து ஒரு நகை காப்பில் போடணுத்த. எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? ஆடி ஓடி கிளவி செத்தாலும் அந்த காப்புக்கு இப்போ எல்லாம் எனக்கு தான் வரும். ஏதோ ஒன்று சந்தோஷப்படுத்த சொன்னேன். இன்னும்மா யோசிச்சுட்டு உனக்குள்ள பேசுகிற. ஏத்த நிற்காத கால் வலிக்கு போது உட்காரக்காக தான் சொல்கிறேன். ஏண்டி உன் அவன் எங்கடி இந்த சிவா பையன் அவன் வந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான்டி. சிவா கிட்ட சொல்லணும்டி. தெரியலக்கா, சிவா எங்கே போயிட்டான்? சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். சித்தப்பா அதை நினச்சி தெரியுமா? சிவா வந்து அவ்வளோ வந்து அண்ணி மேலே பாசமாக இருப்பான். அதை சொல்லு. யாத்தா உன் பேரன் சிவா வந்தானா குதிக்க போறான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தாலும் இந்த சிவா பயிரை ஏமாற்றவே முடியாது. எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணா இருக்கணும். அவன்கிட்ட மொத்தமாக நடிச்சு ஏமாத்தணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அம்மா தலையை வந்து அடிப்பிடுவான். ஏன்னா அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி சார்பாக்கும். இப்படி பாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாரையும் சமாளிச்சாலும் அவனை சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துக்கிறேன். எதுக்கும் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்கணும். இல்லைன்னா வச்சுக்க, அவன் நமக்கு டிமிக்கி கொடுத்துருவான். தெரியும் எனக்கு சிவா பற்றி. என்ன சுந்தரியே யோசிச்சுட்டு இருக்கிறவ? ஏங்க, அது வந்து ஒன்றும் இல்லைங்க. ஏம்மா பாத்தியம்மா, ஏங்க என்னங்க சுந்தரி மரியாதையா? சரி
வாரிசுக்கும் பேரனுக்கு கட்டில் எப்படி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாங்க அதேதான். ஐயோ கடுப்பு ஏற்றானுங்களே.